வணக்கம். இந்த வீடியோவில் கிரவுண்ட் வாட்டர் டிபார்ட்மெண்ட்டில் கிரவுண்ட் வாட்டருக்கான என்ஓசிக்கு எப்படி பணம் கட்டி அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். நிறைய பேர் தப்பான அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறதுனால இந்த வீடியோவை பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட்டணும். ஃபஸ்ட்டு ஸ்டேட் கிரவுண்ட் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் டேட்டா சென்டர் அப்படிங்கிற எங்கள் துறையோட பேரை நீங்கள் கூகுளில் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ பண்ணுறப்ப இப்படி பேஜ் வரும். அதில் வெப்சைட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த வெப்சைட்டுக்கு போகும். அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணுறப்ப இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் இ சலான் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் வரும். இந்த பிடிஎஃபை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. இதில் இருக்கிற விஷயங்களை தான் கருவூலம் போர்ட்டலில் நம்ம கொடுக்கணும். ஸோ இந்த கருவூலம் போர்ட்டலுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அப்போ இந்த இ சலான் கருவூலம் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். இதில் ரெட் கலரில் ஸ்டார் கொடுத்துருக்க எல்லாத்தையுமே நம்ம கண்டிப்பாக ஃபில் பண்ணணும். ஸோ ஃபோன் நம்பர் ஃபில் பண்ணுங்கள், எல்லாம் அட்ரஸ் எல்லாத்தையும் உங்கள் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அங்கே டிஸ்ட்ரிக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் பிஏஓ சென்னை சவுத், பிஏஓ சென்னை சவுத், நான் அதில் கூட வீடியோவில் கூட எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஆப்ஷனை கரெக்டாக சூஸ் பண்ணணும். இதுக்கு அடுத்து சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது. அதில் நீங்கள் 04002 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் 04002 வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் வாட்டர், 04002 வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் வாட்டர், இதை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து டிடிஓ நேம்னு இருக்குல்ல, இதில் 41010260 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இஇபிடபிள்யூடி ஜிடபிள்யூடி சென்னை, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். ஸோ இதை மூணையும் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிடிஓ கோட் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும், 41010260ன்னு. அதை செக் பண்ணிவிட்டு திரும்ப இதுலேயுமே சர்வீஸ் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்டில் 04002ன்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் வரும், வாட்டர் ரிசோர்ஸஸ் டிபார்ட்மெண்ட் கிரவுண்ட் வாட்டர். ஸோ இதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ ரெசிப்ட் டைப் எனேபிள் ஆகாமல் இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ஜெனரேட் சர்வீஸ் அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணணும். பண்ணிங்கன்னா அந்த ரெசிப்ட் டைப்பில் எனேபிள் ஆகும். இதில் டெஸ்டிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். அடுத்து சப்டைப்பில் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் ஃபார் கிரவுண்ட் வாட்டர் அப்ஸ்ட்ராக்ஷன் சூஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்கன்னா அக்கௌண்ட் கோட் அதுவாகவே வந்துடும். இந்த அக்கௌண்ட் கோட் 07020280082734 இந்த நம்பர் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஒரு போருக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா 6000 ரூபா கட்டணும். அதே 2 போர்னால் 12000. அந்த மாதிரி எவ்வளோ போரோ அது இன்ட்டு 6000 ருபீஸ் நீங்கள் கட்டணும். ஸோ இப்போ ஒரு போருக்கு 6000 அப்படின்னு நம்ம அந்த அமௌண்ட்டுங்கிற தொகையில் கொடுத்துட்டு இதில் குறிப்புகளில் நம்ம ஒரு போர்வெல் ஆர் டக்வெல் அப்படி கொடுக்குறேன், டக்வெல். ஸோ இதுவே 10 போர்வெல்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு 60000. ஸோ இப்போ இங்கே குறிப்புகளில் 10, உங்களுக்கு 10 போர் இருந்துச்சுன்னா 10ன்னு கொடுத்துட்டு 60000னு தொகையில் மாற்றணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ திரும்பவும் நான் 6000த்துக்கே இப்போ கட்டி காட்டுறேன். ஸோ 10 ஒன்றாக்கியாச்சு. இப்போ தொகையும் அப்போ 6000னு மாற்றிட்டேன். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இதுக்கு அடுத்து நான் இப்போ பேங்க்கை சூஸ் பண்ணுறேன். நான் இப்போ ஐஓபிங்கிற பேங்க்கை சூஸ் பண்ணுறேன், என்னோடய பேங்க்கு. ஸோ அதுக்கப்புறம் ஆன்லைன் மோடை சூஸ் பண்ணிக்கிட்டு சப்மிட் கொடுக்குறேன். ஸோ இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும் சப்மிட் கொடுத்தோடனே. ஸோ இதில் பே நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணால் நம்மளோட நெட் பேங்கிங் வெப்சைட் அந்த போர்ட்டலுக்கு போகும். ஸோ ஐஓபியில் நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்டு நெட் பேங்கிங்குள்ளதை கொடுத்து நம்ம பே பண்ணலாம் வழக்கம் போல் உள்ள மாதிரி. ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஆன்லைன் மோடில் உள்ளது. இந்த மெத்தட் ஆன்லைன் மோடு. அடுத்த மெத்தட் அதே மாதிரி ஐஓபி சூஸ் பண்ணி ஆஃப்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பை கேஷ்ன்னு கொடுக்கேன். ஸோ கேஷுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் சப்மிட் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். இந்த சலான் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகி நம்ம ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இந்த மெசேஜில் சலான் நம்பர் ஹேஸ் பீன் ஜென்ரேட்டட்னு அந்த நம்பர் வரும், சலான் நம்பர். ஸோ இந்த நம்பரை நம்ம திரும்ப பேக் அழுத்தி அந்த கருவூலம் வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா சர்ச் சலான்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணி நம்மளோட சலான் நம்பர் மெசேஜ் வந்துச்சுல்ல அதை இதில் டைப் பண்ணணும். நம்மளோட ஃபோன் நம்பரையும் டைப் பண்ணணும். டைப் பண்ணி அந்த கேப்சா கோடை கொடுக்கணும்.
ஸோ இதெல்லாம் கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா சலான் வந்துடும். ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணுறப்ப நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் 2 பேஜ் பேங்க் காப்பி அப்புறம் ரெமிட்டர் காப்பின்னு இருக்கும். இதை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கட்டுறப்ப நமக்கு ரெமிட்டர் காப்பியில் வந்து அவங்க சீல் வச்சு தருவாங்க டிரான்சாக்ஷன் ஐடியோட. அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம சிஇ ஆஃபீஸில் சப்மிட் பண்ணணும். இது வந்து ஆஃப்லைன் மோடுக்குள்ள ப்ரொசீஜர். இப்போ ஆன்லைன் மோடில் நீங்கள் கட்டியிருந்தீங்கன்னா அதில் பேமெண்ட் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்னு வந்திருக்கும். இப்போ ஆஃப்லைன் மோடில் பெண்டிங்னு இருக்குது. ஃபைனலாக இந்த ப்ரொசீஜர் முடிஞ்சோடனே நம்ம என்ஓசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்புறம் கவரிங் லெட்ரு அட்ரஸ்டு டு சீஃப் இன்ஜினியர், ஸ்டேட் கிரவுண்ட் அண்ட் சர்ஃபேஸ் வாட்டர் ரிசோர்ஸஸ் டேட்டா சென்டர், தரமணி, சென்னை 113 இவங்களுக்கு அட்ரஸ் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி, ரெக்வஸ்ட் லெட்டர் மாதிரி அந்த என்ஓசிக்கு வந்து எழுதி, என்ஓசி கேட்டு எழுதி, இந்த அப்ளிகேஷனையும் இந்த கட்டப்பட்ட சலானையும் சேர்த்து நீங்கள் சென்னைக்கு அந்த அட்ரஸ்க்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்ஓசிக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே அதே வெப்சைட்லேயே இருக்குது, அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ்லேயே அது இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு சூட்டபிளோ அதை நீங்கள் எடுக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக, இண்டஸ்ட்ரியாக அப்படி நிறைய இருக்கும். ஸோ உங்களோட கேட்டகரியை நீங்கள் சூஸ் பண்ணி அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி வித் பெய்டு சலான் அண்டு கவரிங் லெட்டர் வந்து நீங்கள் சீஃப் இன்ஜினியர் ஆஃபீஸ் சென்னைக்கு அனுப்புனீங்கன்னா உங்களோட என்ஓசி அப்ளிகேஷனை வந்து அவங்க ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் ப்ரொசீஜர். இந்த வீடியோ ஃபாலோ பண்ணி பணத்தை சரியாக கட்டினீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராசஸ் ஆகும். ஸோ தேங்க்யூ.